யூபிஏ அரசாங்கம் அண்ணா ஹசாரே உள்ளிட்ட தலைவர்களுக்கு இறங்கி வந்ததுனாலதான் அவங்க வந்து தேர்தலே தோல்வி அடைஞ்சாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைமை என்டிஏக்கும் வரும் அப்படின்னு கம்பேர் பண்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அப்படி நினைக்கல. சமூக ஊடகங்களுக்கு இந்தியாவில தடை விதிச்சாங்க அப்படின்னா அப்புறம் அது இந்தியாவாகவே இருக்காது. இல்ல திமுகவை வந்து அதாவது அது பாஜக பக்கம் நகர்தா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஆனா காங்கிரஸ், தமிழ்நாட்டு காங்கிரஸ்க்கு அவங்க பாஜக பக்கம் அவங்கள தள்ளிடணும்ன்ற ஆசை ரொம்ப நல்ல அவங்க மனசுல நிறைய இருக்கு. வெளிநாட்டு சதி இந்த போராட்டத்துல இருக்கு. அதாவது இந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் உள்ள வந்தாங்க, அவங்களாலதான் இந்த கல்வீச்சு சம்பவமே நடந்தது அப்படின்னு இந்த கரப்பான் பூச்சி கட்சிக்காரங்களே சொல்றாங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி எல்லாம் அமெரிக்காவிலலாம் போராட்டம் நடக்கும் பொழுது யாரும் சொல்றது கிடையாது. தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், வரலாற்று ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார், இப்ப இந்த சிஜேபி போராட்டம் நம்ம பார்த்தோம். இதுல வந்து 2 வகையான கருத்துக்கள் இருக்கு. அதாவது அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து பதவி விலக வச்சிருச்சு, அவராக முன்வந்து பதவி விலகினார், இல்ல மத்திய அரசு சொல்லுச்சு அப்படிங்கிற 2 இது இருக்கு. சோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிலர் மத்திய அரசு இறங்கி வந்துருச்சு, இது வந்து ஒரு தவறான போக்கு, இதுக்கு முன்னாடி யூபிஏ அரசாங்கம் அண்ணா ஹசாரேவுடைய கோரிக்கைகள்லாம் ஏற்றதுதான் அவர்களுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மோடி அவர்களுடைய தரப்பு, அதாவது பிஜேபி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இறங்கி வரல, அவங்க வந்து இறங்கி அடிச்சிருக்காங்க, இனிமேதான் அவங்களுடைய ஆட்டத்தை நீங்க பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி 2 வகையான கருத்துக்கள் நம்ம பார்க்க முடியுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நடந்து முடிந்த போராட்டத்தையும் மத்திய அரசு செஞ்ச அந்த ரியாக்ஷனையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதாவது இந்த அமைச்சரை வந்து அவர் பதவி விலகினதோ அல்லது அவங்க விலக சொன்னதோ அதெல்லாம் முன்னாடியே நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். முதல் 15 நாள் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்த பொழுது யாரும் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. அந்த காலத்து ஊடகங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20, 30, 40 பேர் அவரை சுற்றி இருப்பது மட்டும்தான் பார்ப்பீங்க. 15 நாள் ஆன பிறகு அவர் ஒருவேளை அவருக்கு பெரிய அபாயம் ஏதாவது வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சது. அப்புறம் ஜூலை 20 வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குது அப்படின்ன உடனே அவர் தொடர்ந்து அந்த இடத்துல உண்ணா நோன்பு இருப்பது வந்து ஒரு கண்ணுக்கு உறுத்தலா இருந்துச்சு டெல்லியினுடைய ஆட்சியாளர்களுக்கு. அதனால அதை வந்து வலுக்கட்டாயமாக அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினான். அந்த கூட்டத்தொடரினுடைய தொடக்க நாள் அன்னைக்கு ஒரு பேரணியும் நாடாளுமன்றத்தை நோக்கி போறதா இருந்துச்சு. ராகுல் காந்தியும் பிரதமருடைய வீட்டுக்கு வெளியில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருந்துச்சு. இதெல்லாம் தான் வந்து அது வரைக்கும் பெரிதாக கவனிக்கப்படாமல் இருந்த அந்த உண்ணா நோன்பை கவனத்திற்கு கொண்டு வந்தன, ஒரு ஈர்ப்பு சக்தியை அதற்கு கொடுத்தன. ராகுல் காந்தி போய் அதை வந்து அரசியல் படுத்தின பிறகு அதற்கு ஒரு பெரிய கவனமும் ஈர்ப்பும் கிடைச்சது. அதுக்கு பிறகும் அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துச்சு. இப்போ அவர் தொடர்ந்து உண்ணா நோன்பை அவருடைய மருத்துவமனையிலையும் தொடர்ந்தார். இதுக்கு இடையில அவர் வந்து ஒரு கல்வியாளர். அவருக்கும் கரப்பான் பூச்சி கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவருக்கு 59 வயது. கரப்பான் பூச்சி கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே அவர் இவரை கைது பண்ண அணையிலிருந்து நான் உண்ணா நோன்பு இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சார். இதெல்லாம் நடந்த பிறகு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தியை கொடுக்குது, நிறைய பேர் அந்த இடத்துக்கு கொண்டு வருது. ஊடகங்களும் செய்தி ஏடுகளும் தொலைக்காட்சிகளும் இதை பத்தி நிறைய பேசுறாங்க. அப்படின்ன உடனே பிரதமர் வந்து நள்ளிரவுல ஒரு பதிவை போட்டார். அதுக்கப்புறம் அது தொடர்பா பேசினார். அதற்கு பிறகுதான் வந்து அமைச்சர் இதே மாதிரி ஒரு போராட்டத்தை ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருந்தார் அப்படின்றத பார்த்தோம். 97. ஆமா, இவ்வளவு நாள், இத்தனை நாளுக்கு பிறகுதான் வந்து இந்த அரசு இறங்கி வந்துச்சு. அவரை ஏன் கைவிடல இந்த அரசு அப்படின்னா, நான் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், அவர் தான் வந்து பாஜகவினுடைய ஒடிஷா வெற்றிக்கு அவர்தான் அதன் பின்பு இருந்தவர், அதை வடிவமைத்து தந்தவர் தர்மேந்திர பிரதான். அவர் தான் பிரதானமா இருந்தார். அதனால அவரை வந்து வேகமாக அவர்கள் கைவிட தயாராக இல்லை. ஒரு நன்றி உணர்வில் அவர்கள் அவரை அப்படியே வைத்திருந்தார்கள். இது வந்து எல்லை மீறி போயிடுமோ, இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக
உத்வேகம் அடைந்து நாடு தழுவிய போராட்டமாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஆட்சியாளர்களுக்கு வந்தது மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால ஆங்கிலத்துல டு கட் யுவர் லாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்க இழப்புகளை நீங்கள் கூடுமானவரை குறைத்துக் கொள்வது, மேலும் மிகாமல் தடுப்பது அப்படின்ற வழியில தான் இந்த பாஜக அரசு இயங்குனதா எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிஜன் கிடைச்சிருக்கும். அவர் பதவியில இருந்திருக்க வரைக்கும் அந்த ஆக்சிஜனை இன்னைக்கு இப்ப எடுத்துட்டாங்க. ஒரு வழக்கப்படி எல்லா அரசுகளும் செய்யற மாதிரி ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழு முன்னாள் காங்கிரஸ் அரசுக்கெல்லாம் ரொம்ப வேண்டிய, அவர் தான் ஆதாரம் கொண்டு வந்த நந்தன் நிலக்கேணி, அவர் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அவங்க இந்த இனி வரும் தேர்வுகள் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு வழிகளை சொல்லுவாங்க. அதுதான் நடந்திருக்கு. அதனால இதுல இந்த அரசு இறங்கி வந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனா இறங்கி வந்ததற்கு காரணம் இதற்கு மேல பெரிய இழப்புகளை நம்ம சந்திக்க நேர்ந்திடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் காரணம்ன்றது என்னுடைய. ஓகே சார், இந்த முதல் கம்பேரிசன் எப்படி சார் பாக்குறீங்க? யூபிஏ அரசாங்கம் அண்ணா ஹசாரே உள்ளிட்ட தலைவர்களுக்கு இறங்கி வந்ததுனாலதான் அவங்க தேர்தலையே தோல்வி அடைஞ்சாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைமை என்டிஏக்கும் வரும் அப்படின்னு கம்பேர் பண்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அப்படி நினைக்கல. யூபிஏ அரசாங்கத்துக்கும் இந்த அரசுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நினைக்கிறேன். முதல்ல இந்த அரசு அதாவது இது ஒரு சிறுபான்மை அரசா இருந்தா கூட இது ஒரு பலமான அரசாக எனக்கு தெரிகிறது. அது பல கூட்டணி கட்சிகள் தாங்கி நிறுத்திய ஒரு அமைப்பு. அப்புறம் அண்ணா ஹசாரேவுக்கு அவங்க இறங்கி வந்ததற்கு காரணம் தொடர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய சர்ச்சைகளில், ஊழல்களில் இதெல்லாம் அந்த அரசு சிக்கிச்சு. அதுல சில அமைச்சர்களே பதவி விலக வேண்டி இருந்துச்சு. அதனால அண்ணா ஹசாரேவுக்காக கீழே இறங்கி வருவது, விட்டு கொடுப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. அது பல வழிகள்ல ஒரு வழி, அந்த வழி அவங்க தேர்ந்தெடுத்தது தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. அது ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு அவங்களுக்கு அன்னைக்கு. அதனால அவர்கள் அதை பண்ணாங்க. காலம்தான் சொல்லும் அதுவும் இதுவும் ஒன்னா அப்படின்ட்டு. நான் அப்படி நினைக்கல. ஓகே சார், இப்ப நம்ம ஆல்ரெடி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி ஒரு சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டா தான் ஓபன் ஆச்சு. அது இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட் கடந்த 2 நாட்களா ரொம்ப கவனம் பெற்றுக்கிட்டு இருக்கு. அதான் ரிசர்வேஷன் ஹட்டாவ் அப்படின்னு ஒண்ணு. அதாவது ரிசர்வேஷனை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும், இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு சில கிரியேட்டர்ஸ் அதுல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சோசியல் மீடியா தளம் இப்ப கவனம் பெற்றுக்கிட்டு இருக்கு. சோ இதே மாதிரியான ஒரு தாக்கம் இன்னொரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் ஆகுது அப்படின்னா தொடர்ந்து ஒரு சிலருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினருக்கு ஒரு கோரிக்கை இருக்கும். அதற்காக அவங்க தனியா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பண்ணி அவங்க போராட்டங்கள் ஆரம்பிச்சு இது பல்கி பெருக வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இதே மாதிரியான கோரிக்கைகள்? நான் அப்படி நினைக்கல. ஒரு 24 லட்சம் பேர் நீட் தேர்வை எழுதுறாங்க. கடுமையான போட்டி இருக்கு. அதுல ஒரு 10-15% இடங்களுக்கு இத்தனை பேர் போட்டி போடுறாங்க. 24 லட்சத்துல 10%, 15%, ஒரு 3 லட்சம் இடங்கள். அந்த 3 லட்சத்துக்கு 24 லட்சம் பேர், ஒரு இடத்துக்கு 8 பேர் போட்டி போடுற மாதிரி இருக்கு. பல நீட் தேர்வு, அதாவது நுழைவுத் தேர்வுகள், பொது நுழைவுத் தேர்வுகள் பல நடக்குது. உங்களுக்கு சட்டத்துக்கு கூட, சட்டக்கல்லூரிக்கு கூட பொது தேர்வு வந்துருச்சு. பொறியியல் கல்லூரிகளுக்கு ஆமா ஐஐடி, ஜேஇ, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பொது தேர்வுகள் நிறைய ரொம்ப நாளா இருக்கு, தசாப்தங்களாக இருக்கு. அதுலெல்லாம் நடக்காது. அதெல்லாம் ஏற்படுத்தாத எழுச்சி இந்த நீட்டுக்கு இருக்கு. அது என்ன காட்டுது? இன்னும் மருத்துவ படிப்பு மேல ஒரு பெரிய ஒரு மயக்கம் பல பேருக்கு இருக்கிறது காட்டுது. இந்த இடஒதுக்கீடு அது ரொம்ப பல பேர் அதுல பயனடைகிறாங்க. இது ஒரு பெரும்பான்மை சமூகத்திற்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கிறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை எதிர்க்கிறவர்கள் ரொம்ப குறைச்சலான ஆட்கள் தான். அவர்களுக்கும் பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு இந்த அரசு இப்போ இருக்கிற மத்தியில் ஆள்ற அரசு கொண்டு வந்துருச்சு. அதனால அது ஒரு வெகுஜன இயக்கமாக மாறும் என்ற எண்ணம் எனக்கு. ஓகே சார். இல்ல அதே மாதிரி இப்போ இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். சோ இதே மாதிரி நம்ம பக்கத்து நாடுகள்ல பார்த்தோம், ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட், ஒரு இளைஞர்களுடைய ஒரு குழு, இதுதான் அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய புரட்சியாக வெடிக்கிறதுக்கு காரணமா இருந்தது. இப்ப ராகுல் காந்தி ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்தியால ஒரு புரட்சி வெடிக்க காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த புரட்சி வெடிப்பதற்கு இது போன்ற சோசியல் மீடியாக்கள் காரணமாக இருக்குமா? ஏன்னா சோசியல் மீடியாலாம் பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் கடந்த ஒரு சில நாட்களா போய்கிட்டு இருக்கு, இந்த போராட்டம் பெருசானதுக்கு அப்புறமா. சோ அதற்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படுறதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க?
சமூக ஊடகங்களுக்கு இந்தியாவில் தடை விதிச்சாங்க அப்படின்னா அப்புறம் அது இந்தியாவாகவே இருக்காது. அது வந்து டிசன்ட் வில் கோ அண்டர் கிரவுண்ட். அதிருப்தி வந்து பூமிக்கு கீழே போயிடும். பூமிக்கு கீழே போற எல்லாமே பெருசா வீரியமா முளைச்சிரும். அதனால அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மற்ற நாடுகளுக்கும் நமக்கும், நேபாளமோ அல்லது இலங்கையோ பாகிஸ்தானோ, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்முடைய அரசு இருக்குல்ல, அரசு இயந்திரம், அரசு, நம்முடைய கட்டமைப்பு, நம்முடைய நிர்வாக அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப வலுவான அடித்தளங்களின் மீது அமைக்கப்பட்டது. நம்முடைய ஜனநாயகம், பல குறைபாடுகளுடைய நம்முடைய ஜனநாயகம் மிகச்சிறந்த ஜனநாயக தீர்வாக பல பேருக்கு இருந்திருக்கு. இந்தியாவை ஒன்றாகவே இருக்கக்கூடாதுன்னு எண்ணியவர்கள் எல்லாம் அந்த ஜனநாயகத்தின் வசப்பட்டு இந்திய தேசிய கொடி தாங்கிய கார்களில் பவனி வருவதை அவங்களுடைய வாழ்நாளினுடைய லட்சியமாக, இலக்காக மாற்றிக்கொண்ட அதிசயத்தை செய்யக்கூடிய ஒரு மந்திர சக்தி உடையது நம்முடைய ஜனநாயகம். அப்படி இல்லைன்னா உங்களை வந்து இந்த மாதிரி கேரட் ஒண்ணு கொடுத்து உங்களை கொண்டு வர முடியல அப்படின்னா, சாமதான பேத தண்டம் அப்படின்ற மாதிரி உங்களை தண்டிச்சும் கூட இந்த இந்தியாவுக்கு நீங்க ரொம்ப நேசமா இருக்க வைக்கவும் முடியும் இந்த அரசால. அதனால அவ்வளவு சீக்கிரமா இங்க புரட்சியெல்லாம் வந்துரும்லாம் நான் நினைக்கல. ஓகே சார், இப்ப மாணிக்கம் தாகூர் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இந்த போராட்டத்துல பங்கேற்றுக்கிட்டாங்க. ஆனா 2 கட்சிகள் மட்டுமே தங்களை இன்வால்வ் பண்ணிக்கல. ஒண்ணு அதிமுக, அது நமக்கு தெரியும், அமித்ஷாவுடைய குழந்தைகள் மாதிரி அவங்க, அதனால அவங்க வராதது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தல. ஆனா நீட் தேர்வு எங்களுக்கு உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக ஒரு சில நாட்கள் அமைதியா இருந்தாங்க. கடைசி நேரத்துலதான் அவங்க வந்து அந்த போராட்டத்துல குதிச்சாங்க. சோ அவங்க வந்து யாருக்கு வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறது இந்த போராட்டத்தின் மூலமாவே நமக்கு தெரிய வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. சோ நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த திமுகவையும் அதிமுக? கர்நாடகால அவங்க ஆட்சி தானே நடக்குது, அவங்க என்ன பேசிருக்காங்க நீட்டுக்கு எதிரா? இருந்தாலும் காங்கிரஸ் போராட்டத்தை நடத்தினாங்களா சார் நாடு தழுவிய நிலையில? ராகுல் காந்தி அதை அரசியல்படுத்தினது சொல்றீங்களா? அதை அரசியல்படுத்தினதா நீங்க நினைக்கிறீங்களா சார்? அது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் அதை கொச்சையா சொல்லல, ரொம்ப பாராட்டி தான் சொல்றேன். அவர் அதை இன்னும் சொல்ல போனால் அது அவர் வந்த பிறகுதான் அதுக்கு ஒரு கவனம் வந்துச்சுன்னு கூட சொன்னேன் நான் இதுக்கு முன்னாடி. அது வரைக்கும் நம்ம யாரும் அதை பெருசா எடுத்துக்கலன்னு சொன்னேன். அதனால அது நல்லது இல்ல. திமுகவை வந்து அதாவது அது பாஜக பக்கம் நகருதா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஆனா காங்கிரஸ், தமிழ்நாட்டு காங்கிரஸ்க்கு அவங்க பாஜக பக்கம் அவங்கள தள்ளிடணும்ன்ற ஆசை ரொம்ப நல்ல அவங்க மனசுல நிறைய இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அப்படிதான் எனக்கு தோணுது. ஓகே, நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும், அதாவது செய்தி ஊடகங்கள்ல சொல்றாங்க, விரைவிலேயே திமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா திமுகவினுடைய துணை கண்டிப்பாக பாஜகவுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி வந்துச்சு அப்படின்னா அதை தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது தமிழக மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்குமா சார்? அவங்க அந்த கூட்டணியை வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு போயிடுவாங்களா? இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் கவுண்டர் ஃபேக்சுவல், இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல். இதெல்லாம் வந்து நடக்கலாம், நடக்காம போகலாம். அது நடக்கும் பொழுது அதை பத்தி நம்ம கருத்து சொல்லலாம். திமுக வந்து தொகுதி மறுவரையறை சட்ட முன்வடிவு அதுக்கெல்லாம் ஆதரவு தராங்க அப்படின்னா, தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா அவங்க ஆதரவு தர்றதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. பாஜகவை எதிர்க்கணும்ன்றதுக்காகவே எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதுவும் கேடு நடக்காத இருக்கணும், நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். அப்படி அந்த உறுதி நமக்கு கிடைக்குமானால் அவர்கள் அந்த ஃப்ளோர் கோஆபரேஷன், அதாவது அவையில் ஒரு ஒத்துழைப்பை தரணும் அப்படின்னா தரலாம். அவங்க வெளிநடப்பு பண்ணி தரலாம், ஆதரவாக வாக்களித்து தரலாம். அதிகபட்சம் வெளிநடப்பு பண்ணி தருவாங்கன்றதுதான் என்னுடைய எண்ணம். அது ஒருவேளை அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா. தேர்தல் கூட்டணி வருமா அப்படின்னா அதுக்கு அது திமுக மட்டுமே முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, அவங்களுக்கு பலமாக இஸ்லாமிய பெருமக்களுடைய பெரும்பாலான இஸ்லாமிய பெருமக்கள் அல்லது ஒரு பெருவாரியான இஸ்லாமிய பெருமக்கள் இன்னும் அவங்க பின்னாடி தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய நம்பிக்கையை வேண்டாம், சிதைச்சிடலாமா, சிதைச்சா பரவாயில்லையா, பாஜகவோட அவர்களுடைய நம்பிக்கையை இழந்து பெறுகின்ற இந்த பாஜகவினுடைய உறவு அதைவிட மதிப்பு உடையதா,
அது அவர்களுக்கு வலு சேர்க்குமா, இதையெல்லாம் தீர்மானம் செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் அவர்கள். ஓகே சார். இந்த சிஜேபி போராட்டம் நடந்ததே இந்த எஃப்ஆர்சிஏ பில், அந்த பில்லை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது வெளிநாட்டு நீதிகளை முறைப்படுத்துவதற்கான ஒரு இது. சோ அது உண்மை நீங்க நினைக்கிறீங்களா சார்? அந்த பில் கொண்டு வந்தா நிறைய என்ஜிஓக்களுக்கு ஆபத்து, அவங்க வந்து கணக்க காட்ட வேண்டி வரும், அவங்களுடைய செலவினங்கள் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் இந்த சிஜேபி போராட்டத்தை அவங்க வந்து செயற்கையாக உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல உண்மை இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்ஸ், இந்த சூழ்ச்சி கதை கட்டமைப்பாளர்கள் வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இந்தியாவில் வந்து அவர்கள் ஒரு தேவையற்ற அளவில் பெரும்பான்மையாக இருப்பதாக நான் எண்ணுகிறேன். எனக்கு தெரியல, அந்த சட்ட முன்வடிவு பத்தி எனக்கு தெரியாது. அதனால தொண்டு நிறுவனங்களுக்கு அதனால அவர்கள் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுவார்களா? உண்மையான தொண்டு நிறுவனங்கள் என்னத்துக்கு அஞ்ச வேண்டியிருக்கு? அஞ்ச வேண்டியதில்லை. பெரும்பாலான தொண்டு நிறுவனங்கள் அப்படித்தான் இருப்பாங்கன்றதுதான் என்னுடைய எண்ணம். அதனால அது அந்த சட்ட முன்வடிவு நமக்கு தெரிஞ்ச பிறகு என்ன மாற்றங்கள் இப்ப இருக்க நடைமுறையில் இருந்து அதை கொண்டு வர முயற்சி பண்ணதுன்றதை பார்த்த பிறகு நம்ம அதை தொடர்பா பேசலாம். பட் இது எல்லாமே வந்து ஹைப்போதெட்டிக்கலாவும் கவுண்டர் கான்ஸ்பிரசி தியரி மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே சார், நீங்க சொன்னீங்க கான்ஸ்பிரசி தியரின்னு. இதே மாதிரி நம்மளும் ஒரு சில இதை கேள்விப்படுறோம். அது வந்து உண்மையாக இருக்குமா அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேட்கிறேன். வெளிநாட்டு சதி இந்த போராட்டத்துல இருக்கு. அதாவது இந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் உள்ள வந்தாங்க, அவங்களாலதான் இந்த கல்வீச்சு சம்பவமே நடந்தது அப்படின்னு இந்த கரப்பான் பூச்சி கட்சிக்காரங்களே சொல்றாங்க. அவங்க RSS இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து வெளிநாட்டின் மூலமா பணம் கொடுத்து இவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து தேவையில்லாத நபர்கள் உள் நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துற வகையில இருக்கு. அந்த தேவையில்லாத நபர்கள் யாராக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி எல்லாம் அமெரிக்காவிலலாம் போராட்டம் நடக்கும் பொழுது யாரும் சொல்றது கிடையாது. அவங்க வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஜனநாயகமாக இருக்கிறார்கள். கருப்பின மக்கள் போராடுறாங்கன்னா உடனே அவர்களுக்கு வந்து இடதுசாரிகள் உதவி செய்கிறார்கள் அப்படின்னு அமெரிக்கர்கள் நினைப்பதில்லை. அவங்களுடைய உள்நாட்டு விவகாரம், அவங்க குடும்பத்துள்ள இருக்க பிரச்சனை, அதை பேசி தீர்த்துக்கணும், அதுக்கு வழிகளை கண்டுபிடிக்கணும், அப்படித்தான் பேசுறாங்க. இங்கேயும் பாகிஸ்தான்ல மட்டும்தான் இந்த மாதிரி அந்நிய சக்திகள், ஊடுருவியவர்கள், இவங்களை பத்தியெல்லாம் நம்ம பேசுறோம். போராட்டங்களில், வெகுஜன போராட்டங்களில் நமக்கு வேண்டாத சில பேர், விளிம்பு நிலை சக்திகள் உள்ள வருதுன்றது தவிர்க்க முடியாது. அது நடக்கும் இந்த மாதிரி வளர்ந்து வரும் நாடுகளில். அது நடந்திருக்கலாம். எனக்கு அதுக்கு மேல இது தொடர்பா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார்.